என் தங்கமே, இந்த கருப்பன் வாக்கு காரணமில்லாமல் உன் கண்களில் படாது. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என்னை கண்டு என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய். என் பிள்ளையே, அப்பன் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் இந்த கருப்பனின் வாக்கினை நீ அவசியம் கேட்க வேண்டும். அவசரப்பட்டு தள்ளிவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன்னை நான் தேடி வருகின்ற நேரத்தை சரியாக நீ குறித்து வைத்திருப்பாயானால் நிச்சயமாக ஒரு உண்மையை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். நீ எப்பொழுது எல்லாம் கண்களில் கண்ணீர் ததும்பி அதை வெளியே சிந்தவா அல்லது உள்ளே மறைத்து விடவா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் நான் உன் கண்ணில் பட்டிருப்பேன். சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கே அது புரிய வரும். அப்படியானால் என் பிள்ளை மனம் வேதனைப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த தகப்பன் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். அதை இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் மறுக்க முடியாது. இந்த அப்பனின் அன்பினை அவ்வளவு எளிதாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமியை கண்டவுடன் பயந்து ஓடுகின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கு மத்தியிலும் என் பிள்ளை, நீ இந்த கருப்பனின் வாக்கினை கேட்கிறாய் என்றால் நீ எந்த அளவிற்கு என் மீது அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அப்பா, தவறு செய்தவர்கள்தானே உன்னை கண்டு பயப்பட வேண்டும். நான் எந்த தவறும் இதுவரை செய்ததில்லையே. யாருக்கும் மனதளவில் எந்த துரோகத்தையும் நினைத்ததில்லையே. அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக உன்னை கண்டு பயப்படப் போகின்றேன்? உன் முன்னால் நான் தைரியமாக நிற்பேன். என்னால் உன் வாக்கினை தைரியமாக கேட்க முடிகின்றது. என்னுடைய மனதிற்குள் எந்த தேவையற்ற எண்ணங்களும் இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற இந்த உறுதி வாக்கினை கேட்கும் பொழுது உன் அப்பன் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கண்டு இந்த அப்பன் ஓடோடி வந்து உனக்கான பேருதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு என்னை மேலும் மேலும் மெய் சிலிர்க்க வைக்கின்றது. என் குழந்தைக்கு நான் மீண்டும் மீண்டும் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டிவிடுகின்றது. என் தங்கமே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் உன்னை விட்டு ஒரு நாளும் வேறெங்கும் சென்றுவிடப் போவதும் கிடையாது. உண்மையான அன்பு கிடைக்காமல் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த கருப்பன் எனக்கு உண்மையான அன்பு என் பிள்ளைகளிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. அதுபோல நீயும் என்னை உணரத் தொடங்கும் பொழுது உண்மையான அன்பு என்றால் அது நம்முடைய தகப்பனின் அன்புதான், இந்த கருப்பனின் அன்புதான் என்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் முழுமையான நேரங்களிலும் அவர்களால் உண்மையாக நடந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு போலியான முகம் என்ற ஒன்று அவர்களுக்குள் மறைந்து கிடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் போலியான முகத்தை காட்டாதவர்கள் தெய்வங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக உனக்கு வாழ்க்கையில் அன்பை கொடுத்து உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல அவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் எப்பொழுதும் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை வெளியில் எடுத்து போட்டுவிடு. ஒரே விஷயத்தை பற்றி சிந்தித்து சிந்தித்து நீ மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கின்றாய். குழப்பங்கள் அதிகமாகின்றது என்றால் அந்த விஷயத்தை கிடப்பில் போட்டுவிடு என்று உன் அப்பன் உனக்கு பல முறை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். நான் சொல்கின்ற அந்த நேரத்தில் மட்டும் தலையை ஆட்டிவிட்டு அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் நீ எதையாவது செய்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அந்த நொடி மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் தேவையற்ற சஞ்சலங்களையும் எடுத்து ஓர் மூலையில் போட்டுவிட வேண்டும்.
அப்பனை நினைத்து என்னை நாடி வந்து என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இதுநாள் வரையிலும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் உனக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த பாதை ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் போல் இல்லாமல் அதை விட சற்று குறைவாகத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உன்னால் முழுமையாக அனுபவித்துவிட முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் நீ நினைத்தது போல நடந்துவிட முடியாது. ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது என் பிள்ளை அதை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த கருப்பனின் அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய சந்தோஷத்திற்கானது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து கொள்வாய். கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரட்டும், இவற்றை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு என்றோ வந்துவிட்டது. உன் அப்பன் எனக்கு உன்மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு உன்மீது இருக்க வேண்டும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நீ முதலில் தெளிவாக உணர்ந்து கொள். எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ பழகிவிட்டாலே போதும். எந்த நேரத்திலும் உனக்கு எந்த கஷ்டங்களையும் யாரும் கொடுக்க விடாமல் உன் அப்பன் நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். என் தங்கமே, எப்பொழுது எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலையிலிருந்து தவறி விழ நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் கருப்பண்ணசாமி உன்னை காத்திருக்கின்றேன். உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்க துடித்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, அதற்கு நீயும் என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் கைவிடாமல் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னால் எல்லா விஷயங்களையும் மனம் நிறைவோடு அனுபவிக்க முடியும். குழப்பங்களும் கலக்கங்களும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருந்தால் வருகின்ற சந்தோஷத்தை கூட உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இந்த வாழ்க்கை எதற்காக என்று முதலில் தெரிந்து கொண்டு நீ வாழ பழகு. என் குழந்தையே, கருப்பனின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்குள் இருக்கின்ற பயமும் பதற்றமும் உன்னை விட்டு ஓடிவிட வேண்டும். நீ திரும்பி பார்க்கின்ற நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் அங்கே நடந்திருக்க வேண்டும். என் பிள்ளைக்குள் இந்த கருப்பன் ஒரு முறையாவது நல்ல விஷயங்களை கண்டுவிட வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை அதிகமாக ஆட்சி செய்வதுதான் அதற்கு ஒரே காரணம். அப்பனை நினைத்து அப்பனின் அன்பினை உணர்ந்து அப்பன் உனக்கு காவலாக நிற்கிறான் என்பதனை தெரிந்து எல்லா விஷயங்களையும் நீ சரியாக கவனமாக செய்து விட்டால் போதும். வேறு யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் கொடுத்து விட முடியாது. யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்திவிட முடியாது. நீ நினைத்தாலன்றி யாராலும் உன்னை நெருங்கவும் முடியாது. இனியாவது இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நீ இந்த கருப்பனின் பிள்ளையாக நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அப்பனின் அன்பு இருக்கும் வரை எந்த எதிரியாலும் எந்த துரோகியாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. எதிரியாகவும் துரோகியாகவும் உன்னிடத்தில் விலகி இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி உனக்கு எந்த சோதனைகளையும் அவர்கள் கொடுத்துவிட முடியாது. இவர்களிடத்திலிருந்து உன்னை காத்து நிற்கின்ற இந்த கருப்பன் இனியும் உன்னை காத்திடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம். அப்பனின் மீது சிறிதளவு உனக்கு சந்தேகம் இருந்தால் கூட என்னை நீ வணங்க வேண்டாம். என் குழந்தையே, சந்தேகத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் எந்த பலன்களும் கிடைக்காதல்லவா? அதனால்தான் உன் அப்பன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். இது உன் மனதை வேதனைப்படுத்தும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கு.
தெய்வத்திடமிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.